நீ வேலை பார்க்குற லட்சணம் இப்பதான் எனக்கே தெரியுது. நேத்தும் உன் ஏரியாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோசியல் மீடியாவில் அந்த சம்பவத்தை லைவா வீடியோ எடுத்து போட்டு அதை வைரல் ஆக்கியிருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்ப அதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல, மீடியாவை பத்தியும் தெரியல. சும்மா வந்து ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு ஓசில டீ வடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சேர தேய்ச்சிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் உருப்படியா ஒரு கேஸாவது முடிச்சிருக்கியா நீ? மாசம் மாசம் சம்பளம் மட்டும் வாங்குறியே, வெக்கமா இல்ல உனக்கு? என்னையா எல்லாரையும் வச்சுக்கிட்டு திட்டுறது அவமானமா இருக்கா? சார், மினிஸ்டர் போனை போட்டு காட்சி எடுத்தப்ப எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஊர்ல இத்தனை வழிப்பறி நடக்குது, நீ எப்படி அப்படின்னு ஒரு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறாரு. நான் என்ன பதில் சொல்றது அவருக்கு? சாரி சார். என் கண்ட்ரோல்ல இருக்கிற மத்த ஸ்டேஷன் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஒண்ணுத்துக்கும் லாயக்கல, அது உன்னாலதான். நான் தகுதியில் இல்லாதவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. சார், உன்னை ஸ்டேஷன் டியூட்டியை விட்டு மாத்தினாதான் என் மான மரியாதையை காப்பாத்திக்க முடியும் போல இருக்கு. சார், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். நான் என் வேலையை கரெக்டா தான் சார் செஞ்சிட்டு இருக்கேன். கிழிச்ச 4 கேஸ் வந்திருக்குல்ல, அதோட ஸ்டேட்டஸ் என்ன? எத்தனை பேரை நீ என்கொயரி பண்ணிருக்க? எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்க? சரி, எத்தனை பேர் தான் ரிமாண்ட் பண்ணிருக்க? சரி, இது வரைக்கும் எவ்வளவு ரெக்கவரி காட்டியிருக்க? இப்பதான் சார் என்கொயரி போயிட்டு இருக்கு. கான்ஸ்டபிள் மயில் தலைமையில அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமே போட்டிருக்கேன் சார். மயில சார், அந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸ் உங்ககிட்ட தானே ஒப்படைச்சேன். நீ ஒழுங்கா டியூட்டி பார்க்காததுனால சார் என் காலரை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கிறேன். என்ன சீன் போட்டுட்டு இருக்கியா? சார், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க. நீ ஆர்டர் போடுறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? நீ என்கொயரி பண்ண ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுமா? நேத்து தான் சார் இந்த டியூட்டியே கொடுத்தாரு சார். நேத்து நகையை பறி கொடுத்த விக்டிமை பாத்தியா? சார், அது எங்க அம்மா தான் சார். அதுக்கு முன்னால இருந்த 3 கேஸ் என்ன ஆச்சு? ஸ்டேஷனுக்கே கொண்டு வராம வெளியிலேயே பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிட்டியா? சார், அப்படிலாம் இல்ல சார். லம்பா எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சது? என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? யோ, நல்ல மாதிரிலாம் நடிக்காத. உன் யோகியதை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சஸ்பென்ஷன் முடிஞ்சு வந்ததும் நீ திருந்திருப்பேன்னு நினைச்சேன். நீ இன்னும் மாறவே இல்லை. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலம். அக்கா சொன்னா கேளுக்கா, கொஞ்சம் அமைதியா பேசுக்கா. ஏய், ஏன் வாயை நீ ஏண்டி அடைக்கிற? ஐயோ, 5 பவுனாச்சு, என் வயிறு பத்தி எரியுது. ஏய், இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிக்கிட்டே செயின் அடிச்சிருக்கானா? அவனை சும்மா விடலாமா? தூக்கிட்டு வந்து வச்சு நொங்க எடுக்க வேணாம். இல்லன்னா நாளை பின்ன நம்ம ரோட்ல நடக்க முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தா கைய பிடிச்சு இழுக்கிறியா? அம்மா, யாருமா நீங்க? ஏன் இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? யோ, உங்க வேலையை நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா நான் ஏன் இங்க வந்து சத்தம் போட போறேன்? காவல்துறை உங்கள் நண்பன், உங்களை காப்பாத்த தான் நாங்க இருக்கிறோம்னு வாய்க்கிழிய நல்லா பேசுறீங்க. ஆனா நிஜத்துல ஒரு ஆணை கூட புடுங்கிறதுக்கு துப்பு இல்ல. கோவத்துல வார்த்தை எல்லாம் விடாதீங்கம்மா, கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன சார் அளந்து பேசுறது? என் மனசே ஆற மாட்டேங்குது சார். என் கண்ணு முன்னாடியே எவனோ ஒரு பரதேசி என் தங்கச்சி நகையை அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அந்த ஆளுங்க மாதிரி 4 பேரை சுட்டு போட்டா அவனுங்களுக்கு இந்த மாதிரி தைரியம் வருமா? திருடனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லாம போனதுனால தானே இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி நகையவே அறுத்துக்கிட்டு போறான். இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபா? அது யாரு? நல்ல கதையா இருக்குதே. விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பா நானா? ஒரு மேலதிகாரியோட சம்சாரம் யாருன்னு தெரியாமையா நீ இந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குற? மேலதிகாரியா? என்னப்பா நீ மேலதிகாரியான நக்கலா கேக்குற? என்ன நீ ஸ்டேஷனுக்கு புதுசா? உன் இன்ஸ்பெக்டர் உனக்கு மேலதிகாரி இல்லையா?
நகைய போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு ரோட்ல நிம்மதியா நடக்க முடியல, தனியா எங்கேயும் போக முடியல. எப்போ எவன் வந்து செயின் அறுத்துக்கிட்டு போவான்னு பயந்து பயந்து சாவ வேண்டியதா இருக்கு. பெரியக்கா, நீங்க எதுக்கு ரோட்ல நடந்து போறப்ப ஒரிஜினல் கோல்டு போட்டு போறீங்க? ஏதாவது கவரிங், ஊசி, பாசி, மணி இது மாதிரி ஏதாவது போட்டு போலாம்ல? சார், இவங்களா பேசினா பரவாயில்ல, உங்களை பார்த்தா பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கிறீங்க. 3 கோடெல்லாம் வேற மாட்டிட்டு இருக்கீங்க. இவங்களையெல்லாம் உங்களுக்கு ஒழுங்கா வேலை வாங்க தெரியாது. ஆனா நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வெளியில போறப்ப நகைய போட்டு போவாதீங்கன்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க. அதுக்குதான் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கா? பொண்ணுங்க நகை வாங்கி போட்டுக்கிறது வெளியில 4 பேர் பார்க்கணும்னு தான், வீட்டுல போட்டு மினுக்கிறதுக்கு இல்ல. நீங்க எங்களுக்கும் நகைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லனா எதுக்கு போலீஸ்னு பெருமை பீத்திக்கிறீங்க? நீங்க கெட்ட கேட்டுக்கு ஒரு யூனிஃபார்ம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஷன், இதுல வெட்டிய 4 ஆளுங்க வேற. கஸ்தூரி, அவ வரம்பு மீறி பேசிட்டு இருக்கா, கூட்டு போவல. அப்படிதாங்க பேசுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன தூக்கி ஜெயில போட்டுருவீங்களா? உங்க வீரத்தை பொம்பளை கிட்ட காட்டாதீங்க, திருடனை பிடிக்கிறதுல காட்டுங்க. போலீஸ் நம்மளையும் ஊரையும் காப்பாத்துனுதான் நாங்களாம் தைரியமா நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் சொலையா சம்பளம் வாங்குறீங்கல்ல, அத வச்சுதானே வீட்டுல சோறு பொங்கி திங்கிறீங்க. உனக்கு புண்ணியமா போட்டுக்கா, இந்த மாதிரி பேசாத. நான் எதுக்கு பேசக்கூடாது? மளிகை கடையில வாங்குற உப்பு, பருப்பு, மிளகாயில இருந்து போடுற பெட்ரோல்ல இருந்து கண்ணுக்கு தெரியாம நாங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம். அப்படி நாம கட்டுற வரி பணம் தாண்டி இவங்களுக்கு எல்லாம் சம்பள பணம். இவங்கள கேள்வி கேட்க நமக்கு எல்லா உரிமையும் இருக்குடி. நீ எதையும் கேட்க வேணாக்கா, உன் கால்ல வேணாலும் விடுறேன். தயவு செஞ்சு போயிடலாக்கா. ரெண்டுல ஒண்ணு கேட்காம நான் வரமாட்டேன். போடி பெரிய ஆபீசரே. இது வரைக்கும் அந்த காலி பசங்க எத்தனை நகை அடிச்சிருப்பானுங்க? ஒருத்தனையாவது நீங்க புடிச்சிருப்பீங்களா? இல்ல யாருக்காவது நகையை மீட்டு கொடுத்திருக்கீங்களா? அது நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க விசாரிக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே. நாளா உங்களை நம்பறதாவே இல்ல. உங்களுக்கு மானம் ரோஷம் இருந்ததுன்னா இவ நகைய சீக்கிரம் மீட்டு கொடுங்க. இல்லனா இந்த ஸ்டேஷனை இழுத்து மூடிட்டு வேற வேலைக்கு போங்க. கவர்மெண்ட்டுக்கு காசாவது மிச்சமாகும். உன்னால என் மானம் தான் போகுது. தயவு செஞ்சு கூட வா. நீ ஏன் இப்படி பேச விடாம பண்ணிட்டு இருக்கற? இவங்க கிட்ட இப்படி பேசினா தாண்டி மான ரோசம் வந்து ஏதாவது செய்வாங்க. இல்லனா திருடனை கூப்பிட்டு வச்சு 50-50 பேரம் பேசுவாங்க. அக்கோ வர புரியா இல்லையா? இங்க பாருங்க, நகை வரலன்னா நீங்களாம் அவ்வளவுதான். உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன். आप कंफर्म? சாரி சார், அது என் ஒய்ஃபோட அக்கா தான். அவளுக்கு நாகரிகமே தெரியாது, அதான் ஏடா கூடமா பேசிட்டு போகுது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? நீதான் எனக்கு மேலதிகாரியாச்சே சார். அதிகாரி விட்டு பொம்பளைக்கு திட்டுனா கேட்டுத்தானே ஆகணும். அந்த அம்மா ஆள் தெரியாம பேசினாலும் பேசின வார்த்தையில தப்பு இல்லையே. அந்த திருட்டு பசங்க உன் வீட்டு நகையை புடிக்கிட்டு போயிட்டானுங்க. உன் பொண்டாட்டிய ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. இதுல நான் என்னத்த சொல்றது? உன் வீட்டு ஆளுங்களே உன்னை நாரா கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. இந்த ஸ்டேஷனே இழுத்து மூடுன்னு சொல்லிட்டாங்க. இதை விட ஒரு போலீஸ்காரனை அவமானப்படுத்த முடியாதியா? இன்ஸ்பெக்டர்ன்ற கெத்துல நீ என்ன நாட்டம் போட்டிருப்ப, அதையெல்லாம் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. உன் உடம்புல சூடு சொரண மிச்சம் இருந்தா, அவங்க சொன்ன மாதிரி உப்பு போட்டு சோறு திங்கிறதா இருந்தா, இந்த கேஸ்ல உருப்படியா ஏதாவது செய். சார், 4 இடத்துக்கு போ, 40 பேரை விசாரி,
அந்த கும்பல்ல ஒருத்தனையாவது கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வா. போட்டு இருக்கிற யூனிஃபார்முக்கு மதிப்பு கொடுக்கிற மாதிரி நடந்துக்க. சார். இல்லனா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடு. உன்னை பத்தி நான் ரிப்போர்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட் உன்னை தூக்கி எறிஞ்சிருச்சுன்னு வையே, அதுதான் உனக்கு கேவலம். உன் பேர் என்னம்மா? தங்கமயில் சார். தங்கமயில். உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. உங்ககிட்ட தானே இந்த ஆள் ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைச்சிருக்கிறாரு. அதை நீ சின்சியரா செய்வேன்னு நான் நம்புறேன். எஸ் சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீ வேற யார்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும் நேரா எங்கிட்டயே பேசு. எந்த உதவியா இருந்தாலும் கேளு. அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு. ஓகே சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கும்பலை நம்ம பிடிச்சு ஆகணும். அதுக்கான முழு பவரையும் நான் உனக்கு தரேன். நீ வேற எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். இந்த கேஸை மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஓகே? எஸ் சார். மயிலு, ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஏனுங்க ஆண்டவரே, போற போக்க பார்த்தா நீங்க புது அம்மனுக்கு சல்யூட் போட வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. பரம்பரை தொலைச்சிருவன் ஜாக்கிரதை. ஐயோ, அக்கா அவர் வந்துட்டாருக்கா. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறாருக்கா. எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கிற? அதான் நான் இருக்கேன்ல. ஓ, என்னன்னு போய் கேட்போம் வா. கஸ்தூரி, இத வரேங்க. எத்தனை நாளா உனக்கு இந்த ஆசை? என் ஸ்டேஷனுக்கே வந்து என்னைய அசிங்கப்படுத்தணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டு ஏங்க இப்படி பேசுறீங்க? நாங்க ஒண்ணும் அசிங்கப்படுத்த வரலையே. உள்ள ஆசையா போட்ட செயினுங்க எவனோ ஒரு படுபாவி பறிச்சுக்கிட்டு போயிட்டான். உங்க ஏரியால இருக்கிற உங்க ஸ்டேஷன்ங்கிறதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். இது ஒரு தப்பா? தப்பு தாண்டி. என்ன கேட்காம நீ ஸ்டேஷனுக்கு வந்தது தப்புதான். சம்பவம் நடந்த இடத்துல இருந்து எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. இல்லனா நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. அப்படி நடி அவசரம். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னதும் அப்படியே திடீர்னு ஓடி போய் திருடு பிடிச்சு வந்து உங்க சங்கிலி வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்களா? இல்ல, சூட்டோட சூடா வந்து சொன்னா நல்லதுன்னு நினைச்சோம். அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏதாவது பேசணும் எல்லாத்துக்கும் காரணமே நீதான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உண்ணு. நான் ஸ்டேஷனுக்கு போவேன்னு சொன்னேங்க. அக்கா வலுக்கட்டமா இழுத்துட்டு வந்துருச்சு. சும்முடி. இவ ஏதாவது லூசுத்தனமா செய்வா. உனக்கு அறிவு வேணாம். என் பொண்டாட்டி என் ஸ்டேஷனுக்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாது எனக்கு அவமானம் இல்ல? என் கூட வேலை செய்யறவங்க என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டியோட செயினைய காப்பாத்த துப்பு இல்ல, இவன் எப்ப அந்த ஊரைய காப்பாத்தவன் கேவலமா நினைக்க மாட்டாங்க? நாங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல. செயினை பறி கொடுத்த டென்ஷன்ல அப்படியே வந்துட்டோம். வந்தல பிரச்சனையை சொல்றதுக்கு ஒரு முறை இல்ல. ஏதோ உங்க அப்பா ஓடு மாதிரி அந்த குதி குதிக்கிற. அதிகாரிக்கு முன்னாடி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற. சோத்துல உப்பு போட்டுத்தீங்களையா? எதுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்கன்னு கேவலமா கேக்குற. முன்னாடி இருந்த ஆபீசர் யாரு தெரியுமா? எங்க டிபார்ட்மெண்டோட எஸ்பி, என்னோட மேல் அதிகாரி. அவரு யாரு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வார்த்தை அள்ளி விட்டு வந்துட்ட. நாலு கழுத வயசாச்சுல்ல, எங்க எப்ப யாருகிட்ட எப்படி பேசணும் ஒரு புத்தி வேணாம்?
அவர் இடத்துல நான் மட்டும் இருந்தேன்னு வையே, நீ பேசின பேச்சுக்கு 4 அப்பி தூக்கி உள்ள போட்டு இருந்திருப்பேன். நான் என்ன வேணும்னா அப்படி பேசுனேன்? அவரு உங்க மேல் அதிகாரின்னு எனக்கு என்ன தெரியும்? அந்த ஸ்டேஷன்லயே நீங்க தான் பெரிய ஆளுன்னு நினைச்சேன். அவரு உங்க கீழே வேலை செய்யறவர் நினைச்சுக்கிட்டு 4 வார்த்தை அப்படி இப்படின்னு பேசுனேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நீ வேறு பேசுறியா? உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு குடல் வருது. தவறே, நீ என் முன்னாடி நடமாடிட்டு இருந்தா டென்ஷன்ல உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உசுறு மேல ஆசை இருந்தா மரியாதையா ஓடி போயிடு. என்னங்க ஏதோ கிரிமினல் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? அவர்தான் உங்க மேலதிகாரின்னு அப்பவே ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்ல கூட வேணாம், சும்மா கஞ்சி அடை காட்டி கைய காட்டி ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அக்கா, இவர் உனக்கு சைகளை காட்டிக்கிட்டு தான் இருந்தாரு. நீதான் அதை போக்குற நிலைமையிலே இல்லையே. நானும் உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா நீதான் அடங்கவே இல்லையே. சுவாமி வந்த மாதிரிலாம் ஆடிக்கிட்டே இருந்த. ஏதோ என் கெட்ட நேரம், என் நாக்குல சனி பூந்துருச்சு. சூழ்நிலை புரியாம என்னென்னமோ பேசிட்ட. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா நான் பட்ட அவமானம்லாம் சரியா போயிடுமா? குருமூர்த்தியின் பேரை கேட்டாலே என் ஸ்டேஷன்ல இருக்கவங்களாம் அப்படியே அலறுவாங்க. என் பேர்ல அப்படி ஒரு பயம், அப்படி ஒரு மரியாதை. எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல உடைச்சு தொலைச்சிட்டேடி. மேல் அதிகாரி கிட்ட என் பேரை நார் அடிச்சிட்ட. நீ வந்த வேலை சிறப்பா முடிஞ்சதில்ல, இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏங்க, அக்கா பேசின பேச்சுக்கு எஸ்பி சார் உங்க மேல கோவப்பட்டாரா? கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் வரா. ஏற்கனவே என் ஏரியாவில் நடந்த 4 செயின் ஸ்நாச்சிங் கேஸை வச்சு அப்பதான் என்ன கழுவி ஊத்திட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து இவன் வந்து அந்த ஆட்டம் ஆடிட்டு வர. என்ன கட்டி ஏறதுக்கு அவருக்கு இன்னும் வசதியா போச்சுல்ல. அவரு பேசின பேச்சுக்கு என் வாழ்க்கையிலே நான் உப்பு போட்டு சாப்பிட முடியாது. இவ வந்து கத்துன கத்துல என் ஸ்டேஷன்ல நான் அசிங்கப்பட்டு மேலதிகாரிட்ட அவமானப்பட்டு. கஸ்தூரி, இதுக்கு மேல இவளோட அராஜகத்தை தாங்க முடியாது. விடியறதுக்குள்ள நீயே இவளை அனுப்பிச்சிரு, இல்ல நான் இவளை அடிச்சு விரட்டிடுவேன். ஜாக்கிரதை. அப்பா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வெற்றி, நீ கிஃப்டா கொடுத்த செயினை ஒரு கடங்கார அடிச்சிட்டு போயிட்டான். ஆமாண்டா. அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். அங்க இருந்தது எஸ்பின்னு தெரியாம அக்கா என்னென்னமோ பேசிருச்சு. அதான் அப்பா கோவமா கத்திட்டு இருக்காரு. நீங்க ஏமா அவசரப்பட்டு ஸ்டேஷனுக்கு எல்லாம் போனீங்க? அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. அதே தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஏரியாவுல குருமூர்த்தி இருக்கான்றத மறந்துட்டு செயின் அறுக்கிறதுக்கு புதுசா ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. ஏற்கனவே அவங்களால என் பேரு கெட்டு போச்சு. போதா குறைக்கு இவளும் என் மானத்தை வாங்கிட்டா. அந்த கும்பல் மட்டும் என் கையில கிடைச்சதுன்னு வையே, அதுல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் தொங்க விட்டு தோலை உரிச்சிருவேன். ரொம்ப நாள் அவனுங்க எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சீக்கிரமே அவனுங்க எங்கிட்ட மாட்டுவாங்க. குருமூர்த்தி யாருன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்டுறேன். தேங்க்யூண்ணா. வரண்ணா. என்னங்க, வந்துட்டீங்களா? எப்படி தெரியும்? ஆட்டோ சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டியா?
புருஷன் பக்கத்துல இருக்கிறது பொண்டாட்டிக்கு தெரியாதாங்க? உன்னை பார்க்க வரதுக்கும் ஊருக்கு திரும்ப வரதுக்கும் காரணம் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்த மலரு. ஆனா காரணத்துக்கு பதிலா கடவுள் ஒரு பெரிய பரிசையை கொடுத்துட்டார் மலரு. சரி சரி உட்காரு உட்காரு மலரு.